அம்மாவின் ஆரோக்கியம். அனுராதா சுவாமிநாதனின் மனைவி. அவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் என இரு பிள்ளைகள். வேலைக்கு செல்லும் பெண்ணான அனுராதாவிற்கு தன் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்பதே முக்கிய குறிக்கோள். அதற்காக மாடு மாதிரி உழைக்கிறாள். பிள்ளைகளுக்கு தான் ஒரு சூப்பர் மாம் ஆக விளங்க வேண்டும் என்பதற்காக எந்நேரமும் பாடுபடுகிறாள். அதனால் வேலை, வீடு பராமரிப்பு, குழந்தைகள் பராமரிப்பு என்பதே அவள் உலகமாகி விடுகிறது. ஒரு வழியாக மகன் வேலைக்காக வெளிநாடு செல்கிறான். மகளுக்கும் வெளிநாட்டு வரனை முடித்து அனுப்பிவிடுகிறார்கள். அவர்களின் படிப்பு செலவுக்காக உழைத்தது போக பெண் கருத்தறுத்தவுடன் வெளிநாட்டுக்கு சென்று அவளை கவனிக்க வேண்டும் என்பதற்காக மறுபடி பணம் சேர்க்கிறாள் அனுராதா. காலை 5 மணிக்கெல்லாம் டான் என்று எழுத்து வீட்டை சுத்தமாக பராமரிப்பதில் தொடங்கி வேலை, கடன் தவணை செலுத்துவது போன்ற வங்கி தொடர்பான பணிகள் என அனைத்தையும் அருமையாக நிர்வகித்து வரும் அனுராதா ஒரு நாள் தாமதமாகவே அவர் கணவர் வந்து சோதிக்கிறார். அவள் உடல் முழுவதும் சுண்ணாம்பு பால் ஆனது போல விரைத்து கிடக்கிறது. அதிர்ச்சியடைந்த சுவாமிநாதன் தன் நண்பரான ராமமூர்த்திக்கு தெரிவிக்க மருத்துவர் வந்து பார்த்து அவள் இறந்துவிட்டதாக தெரிவிக்கிறார். ஆனால் அவள் ஏன் அப்படி இருக்கிறாள் என யாருக்கு தெரியவில்லை என்கிறார். அவளின் இறப்பு செய்தியை அவளின் மகனுக்கும் மகளுக்கும் ராமமூர்த்தி தெரிவிக்க மகன் வர முடியாத சூழ்நிலையை சொல்லி வருந்துகிறான். மகள் அவசரமாக கிளம்பி வருகிறாள். இதற்கிடையில் அவள் சருமத்தின் ஒரு பகுதியை எடுத்து லேபில் பரிசோதிக்கிறார்கள். அதில் உள்ள நிறமே தலைவலிக்கு போடும் மாத்திரை என்பது மட்டும் தெரிகிறது. அணுவின் உடம்பு சுண்ணாம்பாக மாறவில்லை. மாத்திரைகளை சேர்த்து செய்த பதுமையாகவே அவள் இருப்பது மெதுவாக புரிகிறது. விஷயம் ஊர் முழுதும் பரவி அக்கம் பக்கத்தினர் அனைவரும் அவள் உடம்பை பரிசோதிக்கின்றனர். மகள் வெளிநாட்டிலிருந்து வந்து சேர அனுராதாவின் நெருங்கிய உறவினரான புரொஃபசர் பிரகாசும் அங்கு வருகிறார். அவள் உடம்பை பரிசோதிக்கிறார். அவள் உடம்பை எரிக்கையில் பச்சை நிறத்தில் ஒன்று வெடித்து பறந்து வெளியே வந்து விழுகிறது. அதை பிரகாஷ் பரிசோதிக்கிறார். பாசி படிந்து போன தன் பிரியமான அக்கா அணுவின் மூளை என்பதை தம்பி பிரகாஷ் தெரிந்து கொண்டு அவளுக்கு நேர்ந்தது என்ன என்பதையும் முழுவதுமாக உணர்ந்து கொள்கிறார். அது குறித்து விசாரிக்கும் அனுராதாவின் மகள் ரஜினிக்கும் ராமமூர்த்தியின் மகள் சுசீலாவிற்கும் நடந்ததை விவரிக்கிறார். இளம் வயதில் அதி புத்திசாலியாக இருந்த அனு தன் குடும்பம் மற்றும் பிள்ளைங்களுக்காக வேலை வேலை என்று இருந்ததால் அவ்வப்போது தலைவலி மற்றும் உடல் வலிக்கு மாத்திரை, பல நேரங்களில் தூக்கத்திற்கு மாத்திரை, வீட்டு விசேஷங்களின் போது மாதவிடாய் தள்ளி போக மாத்திரை, 40களுக்கு பிறகு பிபி மாத்திரை என மாத்திரையுடனே பெரும்பாலும் வாழ்ந்திருப்பதாக தெரிவிக்கிறார். எந்நேரமும் பிள்ளைகள், அவர்களின் படிப்பு, அதற்கான பணம், வீடு என்றே இருந்தவள் தனக்கென நேர ஒதுக்கி தன் உடல்நிலையை கவனித்து கொள்ளவே இல்லை. தன்னை சூப்பர் மாம் ஆக்க அவள் கொடுத்த பெரிய விலை இது என்பதை அவர்களுக்கு உணர்த்திருக்கிறார். இங்கே பல பெண்களின் நிலை இதுதான். தான் ஒரு நல்ல தாய் என்பதை நிரூபிப்பதற்காக தன் வாழ்நாள் முழுமையும் செலவிடுகிறார்கள். சமூகத்திற்கு தான் ஒரு நல்ல தாய் என்பதை நிரூபிக்க அவர்கள் கொடுக்கும் விலை மிக அதிகம். சரியாக சாப்பிடாமல், சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல், தூங்காமல், பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் வளர்ச்சிக்காகவே தங்கள் நேரத்தை செலவிடும் தாய்மார்கள் தான் இங்கே அதிகம். தாய்மை, தியாகம் என்ற சொற்களில் மட்டுமே மனம் குளிந்து போய் பெண்கள் பிள்ளை பெறுவதில் தொடங்கி அவர்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவமனைகளில், படிப்புக்காக பள்ளியில் சாதனையாளர் ஆக்க வேண்டும் என்பதற்காக பாட்டு கிளாஸ், நடன கிளாஸ் என பல இடங்களிலும் காத்து கிடந்தே அவர்களின் தலை நரைக்க ஆரம்பித்து விடுகிறது. இதெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் புள்ள சுத்த தங்கம், இப்படி ஒரு புள்ள பிறக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். உங்கள் புள்ள நீங்கள் வாங்கி வந்த வரம் போன்ற ஓரிரு வாக்கியங்கள் கேட்க வேண்டும் என்பதே அவர்கள் வாழ்நாள் தவம். அதை கேட்பதற்காகவே இங்கே தன் வாழ்நாள் முழுவதையும் பல பெண்கள் தொலைத்து கொண்டிருக்கின்றன. இந்த கதையினை படிக்கும்போது ஒவ்வொரு பெண்ணும் தன்னை அனுராதாவாக
ஒரு நிமிஷமேனும் உணர முடியும், தன் நிலையை உணர முடியும். தாய்மை என்ற பேரில் நாம் இழந்து கொண்டிருக்கிற நம்மை பற்றி புரிந்து கொள்ள வேணும். தியாகி பட்டெல்லாம் போதும் பெண்களே. உங்களுக்காகவும் சற்றே சிந்திக்க தொடங்குங்கள். அது சற்றே சுயநமாக இருந்தாலும் உங்களின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது கூட ஒரு வகையில் உங்களின் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யும் நல்லதுதானே. நாளை பின்ன உடல்நலக்கேட்டு அவர்களை தொல்லை செய்ய வேண்டாம். பாருங்கள், உங்களை தாய்மையின் கடமையிலிருந்து தவற சொல்லவில்லை. பிள்ளைகளை பற்றி சிந்திக்கும் நேரத்தில் ஒரு பகுதியிலாவது உங்களை பற்றியும் சற்றே சிந்திங்கள். உங்களையும் சற்றே கூர்ந்து கவனிங்கள். அழகான புடைவைகளும் சில தங்க நகைகள் மட்டும்தான் உங்கள் தேவையா என்ன? உங்கள் ஆரோக்கியமும் தேவைகளும் உங்களின் உள்மன உணர்வுகளும் உங்களுக்கு முக்கியம் இல்லையா?